செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியில் அதிமுகவினர் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உரையாற்றினர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரையாற்றிய அமைச்சர் செங்கோட்டையன், நம்பியவர்களை காக்கும் அரணாக முதலமைச்சர் விஜய் இருக்கிறார் என்று பெருமிதம் தெரிவித்தார். ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் மாற்றார் வியக்கத்தக்க அளவிற்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடல் அலையா மக்கள் அலையா என்கின்ற அளவிற்கு நமது வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் அல்ல, என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற தளபதிக்கு பின்னாலே இந்த கூட்டம் இன்றைக்கு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சில பேர் பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் இங்கே வருகிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். துரோகம் எங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆகலாம் என்று கருதுகிற போதுதான் எல்லோருக்கும் கருத்து வேறுபாடு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தாவேகாவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றினார். அதிமுக திமுக கூட்டணியில் உடன்பாடு இல்லாததால் தான் தாவேகாவில் இணைந்ததாக தெரிவித்தார். இனிவரும் அனைத்து தேர்தலிலும் தாவேகா வென்று ஆட்சியை தொடரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஆகினால இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல எதிர்கொண்ட முதல் தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசியல்ல சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி, தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், எடப்பாடி பழனிசாமியின் தவறான செயல்பாட்டால் அதிமுக தத்தளித்துக் கொண்டிருப்பதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு 4 ஆண்டுகள் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடந்தது. இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்வது சரியா என்று இந்த இயக்கத்திலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நினைத்து பார்த்துத்தான் இன்று புரட்சி தளபதி தலைமையை ஏற்று இங்கே இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பின்னர் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், கூடிய விரைவில் திமுகவும் அதிமுகவும் இணைய உள்ளதாக கூறினார். அதிமுகவின் கொள்கை எதிரியாக திமுக இருந்தபோதிலும் திமுகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க நினைத்ததாக குற்றம் சாட்டினார். இப்ப 2 கட்சியும் நீங்க சொன்னீங்கல்ல, இது முன்னாடி அதிமுக திமுகவோட டீல் பேசிட்டு இருக்காங்கன்னு, இப்ப எது மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்களோ இப்ப கூடிய விரைவில் 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க. கூடிய விரைவில் அவங்க ஒரு வழியே கிடையாது. கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போறாங்க. எம்ஜிஆர் அவர்களால் முடியாததை, கலைஞர் அவர்களால் முடியாததை இப்போ ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நிகழ்த்தி காட்ட போறாங்க. 2 இயக்கமும் ஒன்னா சேரப்போகுது. அதுக்கு பின்னாடி மறைமுகமான சப்போர்ட் மேல இருந்து கிடைக்க போகுது. இதனை அடுத்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திமுகவின் கடைசி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் எனவும் கரூர் மக்களுக்கு திமுகவினர் செய்த பாவம் சும்மா விடாது என்றும் அவர் காட்டமாக விமர்சித்தார். காவல்துறை எஸ்பியா இருக்கும் பொழுது யாரெல்லாம் 2000 போலீஸ்க்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தலைவர் போகும்போது எல்லாரும் விலகி போயிடுவாங்க. போலீஸ் கடைசியில் ஒரு 10 லட்சம் மக்கள் நிற்கும் போது ஏதாச்சும் ஒரு திருப்பியும் வந்து பிரச்சனையாச்சுன்னா
திருப்பி தூக்கி எங்களோட தலைவர் மேல போட்டுருவோம். இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. அதனால்தான் கரூருடைய இறப்புக்கு பின்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒன்று திரண்டாங்க எங்க தலைவர் பின்னாடி. இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீருடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவங்கள் சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எழுதி வச்சுக்கோங்க. இறுதியாக உரையாற்றிய அமைச்சர் ஆனந்த், தாவேகாவில் இணைந்தவர்கள் அனைவருக்கும் நிச்சயம் பொறுப்பு உண்டு என்று கூறினார். புதிய நிர்வாகிகள் இணைவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேடையில் பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இங்கே வந்து இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க அதிகமான பேர் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருந்துட்டாலே மற்ற கட்சியில் அது ஒரு பெரிய கூட்டமாக நினைப்பாங்க. ஆனால் இங்கே மேடையில் எல்லோரும் மாற்று கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் திரும்பவும் வருக என்று நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள். இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்து கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.